விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். அதிமுகவில இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுடைய பதவி சுகத்தை தேடி, பல பேர் தங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளை மழுங்கடிப்பதற்கு, மறைப்பதற்கு, பல பேர் தாங்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அதிமுகவிலிருந்து தொடர்ச்சியாக விலகி போய்கிட்டே இருக்காங்க. அப்படி விலகி போகும்போது போறவன் நீ மட்டும் போக வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு நான் கனத்த இதயத்தோடு வெளியேறுகிறேன், கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு, அதனால நான் வெளியேறுகிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. நீ ஒண்ணும் கனத்த இதயத்தோடலாம் வெளியேற வேண்டாம். புரியுதா? நீ எதற்காக வெளியேறுகிறன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அதனால கனத்த இதயத்தோடு வெளியேறுகிறேன் அந்த கதைலாம் வேண்டாம். வெளியே போறியா சொல்லிட்டு ஏங்க எனக்கு பிடிக்கலைங்க கட்சியில இருக்க நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட போயிடு. அது என்ன சென்டிமெண்டாக கனத்த இதயத்தோடு என் வாழ்நாளில் புதிய ஒரு அத்தியாயத்தையே விட்டு விட்டு நான் வெளியேறுகிறேன் இந்த கதைலாம் வேண்டாம். நீங்க எதற்காக வெளியேறுகிறீர்கள் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். எதற்காக ஒருத்தவன் எதிர்கட்சி வரிசையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை எம்எல்ஏ ஆகிய ஒரு இன்னும் 40 நாள் கூட நிறைவடையல, அதுக்குள்ள எதற்காக ராஜினாமா பண்ணிட்டு அவன் எங்க போய் சேர போறான்றது முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கனத்த இதயத்தோடு வெளியேறி இந்த டிராமா எல்லாம் வேணாம். ஏன்னா இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப கௌதமி கூட 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவில இருந்து விலகினாங்க. இன்னைக்கு சி விஜயபாஸ்கர் அவர்கள் விலகி இருக்காரு. கௌதமி கூட பரவாயில்லைங்க, ஏன்னா அவங்க கட்சியில எந்த விதமான பொறுப்பையும் எந்த விதமான பதவி சுகத்தையும் அனுபவித்த நபர் கிடையாது. ஆனால் விஜயபாஸ்கர் என்பவர் அப்படி கிடையாது. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது நல்லா கல்லா கட்டின நபர் தான். அதனால இந்த நல்லா சம்பாரிச்சு வச்சமா தன்னுடைய சொத்தை காப்பாத்தி கூட தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை நீர்த்து போக செய்வதற்காக, பதவி சுகத்திற்காக இன்றைக்கு வேறு கட்சிக்கு மாறி போறானுங்க. ஒரு கட்சியில குழப்பம் இருக்குதுனாக்க, ஒரு கட்சியில பிரச்சனைனாக்க, அந்த கட்சி ஆபத்துல இருக்குதுனாக்க அங்க நின்று அதை சரி செய்வதற்காக கூட நிக்கிறவன், கடைசி வரைக்கும் நிக்கிறவன் தான் உண்மையான தொடரா இருப்பான். அப்ப நீங்க பாதியில எதற்காக வெளியே போறீங்க, ஏன் வெளியே போறீங்கன்னு அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. அதனால கனத்த இதயத்தோடு வெளியே இந்த கதைலாம் வேண்டாம் எங்களுக்கு. புரியுதுங்களா? நான் கல்லூரியில படிக்கும் போது கடலூர் சென்ட் ஜோசப்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பீட்டர் ஹென்றி ஜோஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் எங்களுக்கு இருந்தார். அந்த பிரின்சிபல் ஒரே ஒரு கதை சொன்னாரு. அதை நான் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை வருதுனாக்க அமைதியா இருங்க, எதுவும் பண்ணாத. உன்னை சுத்தி என்ன நடக்கணுமோ அது தானா நடந்து அதுவா சரியாயிடும். நீ ஏதாவது பண்ண போறன்னு உள்ள போய் குழப்பி விட்டு அதை பெருசாக்காம இருந்தா போதும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி பதிஞ்சிடும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அமைதியா இருந்து பார்ப்போம். நம்ம சுத்தி எல்லாம் நடக்கிற இயற்கை அதுவே தானா நடத்தி அதுவா ஒரு முடிவுக்கு வரும். உள்ள நான் சரி பண்ண போறேன்ற பேர்ல உள்ள பூந்து அதை குழப்பி விட்டு மேலும் பெருசாக்காம இருந்தா போதும். போய் ஏதாவது பண்ணி சரி பண்ணிட்டா பரவாயில்ல, அதை டபுள் மடங்கு பிரச்சனையா ஆக்காம இருக்கணும்ல. புரியுதுங்களா? அதனால அதிமுக தொண்டர்கள் அவசரப்படாதீங்க, யாரையும் போட்டு திட்டாதீங்க, அமைதியா இருங்க. ஏன்னா கட்சிக்கு நாம இளரத்தம் பாய்ச்சணும். நாமளா இவனுங்களை விரட்டி விட்டாக்க, இங்க பாருங்க என்ன கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க, துரோகிங்க, இந்த கட்சி எனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, தொண்டர்கள் துரோகம் பண்ணிடுச்சுன்னு கோஷம் போடுவானுங்க. இன்றைக்கு அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நாம தலைமைக்கு எதிராக ஏதாவது அது இதுன்னு வாயை விட்டு பேசினாக்க அவங்களா நம்மளை நீக்குவாங்க. நாமளா வெளியில போனா துரோகின்ற பட்டம் நம்ம மேல வந்துடும். இப்ப விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் துரோகின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஏன்னா அவனுங்களா தான் வெளியில போனாங்க, அவங்கள துரோகின்னு சொல்லலாம். ஆனா நாம யாரையாவது கட்சியில இருந்து நீக்கிட்டோம்னா, இந்த கட்சி என்னை நீக்கி விட்டது, கட்சி தான் என்ன துரோகம் பண்ணி விட்டது, நான் இந்த கட்சிக்கு துரோகம் நினைக்கவில்லை அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவானுங்க. அதனாலதான் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் இந்த மாதிரி எதிராக பேசுறது, இவங்களா நீக்கிட்டோம் நாமளா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த முடிவா தான் இருக்காரு. இல்லைனாக்க அவர் தேவையில்லாம எதுக்காக வெளியே தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். ஏதேனும் அவசியம் இருக்கா? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த தாவேகா ஆட்சியில அவ்வளவு பெரிய அவலங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை கேள்வி கேட்கணும். இன்றைக்கு அதிமுகவுல இத்தனை பேர் விலகிட்டான், அத்தனை பேர் விலகிட்டான், பிரச்சனை நடக்குது. இதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? இதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமா? சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் முக்கியமா? சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் முக்கியமா? அப்ப எது முக்கியம்? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளா இருக்கிறது. அதை நாம கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க அதிமுகவை பத்தி விவாதம், இதை கடந்த 10 வருஷமாக இதை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இதை பத்தியும் இப்பயும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப தமிழ்நாடு மக்கள் நலனை யார் தானா பேசுறது? இன்றைக்கு விஜயபாஸ்கராக இருக்கட்டும், கட்சியை விட்டு வெளியேறி போன பல பேராக இருக்கட்டும், வி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், நான் இந்த கட்சிக்கு உண்மையாக உழைத்தோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் கூட்டு சேர்ந்து துரோகம் பண்ண பார்த்தாரு அப்படின்னு இவனுக்கு சொன்னாங்கல்ல. துரோகம் பண்ண பார்த்தாருன்னு சொன்னாங்க, அவர் பண்ணாரா? சொல்லுங்க. திமுகவினுடைய ஆசையாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆயிட்டு அவரை முதல்வர் ஆக்கலாம்னு திமுகவுடைய ஆசையாக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆசை இருந்ததா?
எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? இல்லையே. திமுக அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே. அதிமுக அதை ஒருபோதும் ஏற்று இருக்காது. அப்ப அவரு பண்ணவே இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இன்றைக்கு சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், சி. விஜயபாஸ்கராக இருக்கட்டும், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தினாங்க. சமீபத்துல ஒரு கழகத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் நினைத்தாரு சொன்னல. ஆனா அவர் துரோகம் இல்ல, கட்சி தலைமையா தான் இருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க உங்ககிட்ட கேட்கிற கேள்விலாம், யாரை கேட்டு விஜய்க்கு போய் ஆதரவு கொடுத்தீங்க சொல்லுங்க. யாரை கேட்டு தனி அணியை பிரிச்சீங்க? விஜய் கூட உங்களை வந்து சந்திச்சார்ல, அப்ப நீங்க என்ன பேசுனீங்க? ஆதவர்ஜுனாவை போய் சந்திச்சீங்களா? ஆதவர்ஜுனா கிட்ட நீங்க என்ன பேசுனீங்க? எதுக்காக நாங்க திரும்ப அதிமுகவிலே வந்து சேர்ந்தீங்க? எதுக்காக பிரிஞ்சு போனீங்க? அங்க போய் என்ன பேசுனீங்க? விஜய் கிட்ட என்ன பேசுனீங்க? ஆதவர்ஜுனா கிட்ட என்ன பேசுனீங்க? யாரை கேட்டு அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்தீங்க சொல்லு. இப்ப யாரு துரோகம் பண்ணா கட்சிக்கு? யாரு துரோகம் பண்ணா? இந்த கேள்வி நீ பதில் சொல்லு முதல்ல. அப்புறமா நீ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போ. நீ என்ன சொல்ற? எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ண பார்த்தார். அவர் துரோகம் பண்ண பார்த்தார், ஆனா நீங்க பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? அவர் பண்ண பார்த்தார், ஆனா நீங்க பண்ணிட்டீங்க. அப்ப யார் துரோகி சொல்லு? யார் துரோகி? எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் பேசினார்ன்றதுக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருக்கா? ஆனா நீங்க தலைமைக்கு தெரியாம, தலைமை கிட்ட சொல்லாம ஒரு தனி அணி கட்டமைச்சு நீங்க போய் ஆதரவு தெரிவிச்சீங்களா இல்லையா? சட்டசபையில பேசுனீங்களா இல்லையா? அப்ப யாரா துரோகி? யார் துரோகி? அப்ப யார் யாரை பத்தி பேசுறது? புரியுதுங்களா? அப்ப இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாடு, இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு குதிரை பேர அரசியல் எங்கேயுமே நடக்கல. இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு ஆதரவாளர் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். இங்க குதிரை பேர அரசியல் நடக்குது, சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதற்கு இந்த நீதிமன்றம் கேட்கிறது, குதிரை பேர அரசியலுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு. நாங்க நீதிமன்றத்திட்ட ரொம்ப எளிமையா கேட்கிறோம். நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறீங்களா? டிவி செய்தி சேனல்லாம் பாக்குறீங்களா? இங்க குதிரை பேர அரசியல் நடக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அல்லது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா? இங்க குதிரை பேர அரசியல் நடக்குது, அதை விசாரிக்கத்தான் சிபிஐ விசாரணை வேணும்னு அவர் வழக்கு தொடுக்கிறார். நீங்க அவர்கிட்ட போய் ஆதாரம் கேட்டா தனிநபரால எப்படி ஆதாரம் திரட்ட முடியும்? சிபிஐ என்பது ஒரு புலனாய்வு விசாரணை குழு. அது எங்கனாலும் நுழைந்து யாரோனாலும் விசாரணை பண்ணலாம். இப்ப தனிநபர் போய் விசாரணை பண்ண முடியுமா? இப்ப இங்க ஒரு பிரச்சனை நடக்குதா இல்லையா? ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா செய்கிறார்கள், அவர்கள் வேறு ஒரு ஆளுங்கட்சியில போய் இணைகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அவருடைய கட்சி தலைமையினுடைய சொல்லை கேட்காமல், கொரோனாவினுடைய சொல்லை கேட்காமல் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சட்டமன்றத்துல அவர்கள் ஆதரவளித்தார்கள் என்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. நீங்க செய்தி சேவைலாம் பாக்குறீங்கல்ல, ஆதாரங்கள் கண் முன்னாடி இருக்குல்ல. அப்படி தெரிஞ்சும் அந்த வழக்கு தொடர்ந்த தனிநபரிடம் நீங்கள் ஆதாரம் கேட்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான நடைமுறை சொல்லுங்க? இது என்ன மாதிரியான நடைமுறை? அப்ப குதிரை பேர அரசியல் நடக்கிறது உலகத்துக்கே தெரியுது. அவ்வளவு யோக்கியவானங்களா அங்க போய் இவனுங்க அரசியல் மக்கள் சேவை செய்யறதுக்கு? மக்கள் சேவை எங்க இருந்தாலும் செய்யலாங்க. ஆளுங்கட்சியில பதவி இருக்கிறவங்க, அதிகாரம் இருக்கவங்க தான் போய் செய்யணும்னு கிடையாது. இதுக்கு இவனுங்களா சொல்லிக்கிறானுங்க மக்கள் சேவை செய்ய போறேன். நீங்க என்ன மக்கள் சேவை புடுங்குனீங்கன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அங்க போய் என்ன மக்கள் சேவை புடுங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இந்த மக்கள் சேவை என்பதெல்லாம் சால்ஜாப் வார்த்தை. இவனுக்கு உண்மையிலேயே மக்கள் சேவைக்காக போகல. இவனுக்கு சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக போறானுங்களே தவிர மக்கள் சேவையில நோக்கம் இல்லை. இவனுக்கு என்ன நினைச்சிருக்காங்க, இன்னும் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் முட்டாளு, நம்ம மக்கள் சேவைன்னு சொன்னாக்க நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் உசாரா தான் இருக்காங்க. அதனாலதான் மெஜாரிட்டி கொடுக்கல விஜய்க்கு. இன்றைக்கு தாவேகாவினுடைய அந்த நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இன்னொரு அதிமுகவா உருவாகிடணும். இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேச்சா இருக்கட்டும், என்ன பேச்சா இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கம் வந்து டிஎம்கேவை அழிப்பது கிடையாது. ஏன்னா அவங்க டிஎம்கேவா டிவிகேவான தான் கட்டமைக்க பாக்குறாங்க. அப்போ டிஎம்கேவா டிவிகேவானா கட்டமைக்கணும்னா இங்க அதிமுக இருக்கக்கூடாது. அப்ப அதிமுகவை முற்றிலுமாக அழித்தொழிக்க முடியாது. ஏன்னா அது தொண்டர்களால் உருவான கட்சி. இப்ப இந்த விலைக்கு போனானுங்கள நிர்வாகிகள், இவனுங்களால உருவான கட்சி கிடையாது அதிமுக. அது தொண்டர்களால் உருவான கட்சி. 100 நிர்வாகி போனாலும் அந்த 100 நிர்வாகி இடத்துல 100 தொண்டர்கள் வந்து உட்கார போறாங்க, அவ்வளவுதான். அப்ப இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு தெரியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பிளான் என்னன்னாக்க, நாங்க தான் அதிமுக, அதிமுகவும் டிவிகேவும் வேறு வேறு இல்லை. அதனாலதான் எம்ஜிஆர் என்னென்ன ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்தாரோ அத்தனை ஸ்டாண்டையும் இன்னைக்கு விஜய் எடுக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரா, இவரு மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாட்டையை சுழற்றினார் என்ற அதே போல ஜனநாயகர்கள் இவரையும் சாட்டையை எடுத்துட்டு நிக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் இன்றைக்கு விஜய் பண்ணிக்கிட்டு வராரு.
புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணாரோ அதை இன்றைக்கு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு வராரு. புரியுதுங்களா? அதனாலதான் தன்னை இன்னொரு அதிமுகவாக காட்டிக்கொள்ள வேண்டும். நான் தான் எம்ஜிஆர், நான் தான் எம்ஜிஆர் வழி வந்தவன், நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நாங்க மதிக்கிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மதிக்கிறோம், இங்க பாருங்க நாங்க அம்மா உணவகத்தெல்லாம் திறந்து விட்டுட்டோம், அப்போ நாங்க தான் இன்னொரு உண்மையான அதிமுக. அதிமுகவுடைய உண்மை தொடர்லாம் எங்கள்கிட்ட வாங்கினா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்கன்னா அவர்கள் எதிரியான திமுகவை அழிக்க வரவில்லை, அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துல தங்களை நிரப்பிக் கொள்வதற்காக வந்திருக்கார்கள். இது அப்பட்டமா வெளிச்சமா தெரியுது. அதனாலதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தொடர்ச்சியாக இழுத்துக்கிட்டு வராங்க. இதுல டிவிகேவை நம்பி திமுக கூட்டணியை கைவிட்டுட்டு வந்தாங்கல்ல அந்த கூட்டணி கட்சியில அவங்க நிலைமை நினைச்சாதான் இன்னும் பரிதாபமா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு அங்க இடைத்தேர்தல் வர வச்சு அங்க டிவிகே சின்னத்துல அவர்களை நிக்க வச்சு ஒருவேளை வெற்றி பெற்றால் கம்யூனிஸ்ட் ஆதரவோ காங்கிரஸ் ஆதரவோ இவங்க திருமாவளவன் ஆதரவோ அவங்களுக்கு தேவையில்லை. டிவிகேவுக்கு அத்தனை பேருக்கு விபூதி அடிக்க போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. டிவிகே இந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை டிவிக்கு இந்த அதிமுக ராஜினாமா பண்ணிட்டு போனவங்க அப்புறம் ஏற்கனவே இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள் அத்தனையிலுமே டிவிகே விசில் சின்னத்துல இவங்க போட்டிடுவாங்க. ஒருவேளை அத்தனையுமே வெற்றி பெற்றுட்டா இவங்களுடைய ஆதரவு தேவையில்லை, அத்தனை பேரையும் கழட்டி விட்டு தனிப்பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கு, நான் உங்க ஆதரவு எதுக்கியா, உங்களுக்கு எதுக்கியா 4-5 அமைச்சரை நாங்க தூக்கி கொடுக்கணும் அப்படின்ற ரீதியில இவனுங்க தனிப்பெரும்பான்மையா வந்துருவானுங்க, அத்தனை பேருக்கு உபதி அடிச்சிருவாங்க. இப்படி ஒரு அபாயமும் இருக்கு. அப்போ திமுகவை நடுத்தருவில் விட்டு விட்டு இவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கும் இந்த அச்சம் இருக்கும். எதுக்காக இவங்க தேவையில்லாம அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி இவங்களுக்கு டிவிகேல சேர்க்கிறாங்க? ஒருவேளை இந்த டிவிகே விசில் சின்னத்துல அவங்க எல்லாம் போட்டிட்டு திரும்ப வெற்றி பெற்றா அவங்க பெரும்பான்மை கிடைச்சிருமே, நம்ம தேவை அவங்களுக்கு இல்லாம போயிடுமே, அப்ப நம்மள நடுத்தருவில் நிறுத்துவாங்களே, அந்த பக்கம் திமுக கிட்டையும் போக முடியாது, இவங்ககிட்ட ஆதரவு நமக்கு இவங்களுக்கு தேவைப்படாத நம்ம ஆதரவு நாம நடுத்தருவில் நின்றுடுமே. அதனாலதான் இவனுங்க இல்ல நாங்க திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், எப்ப வேணாலும் நாங்கள் அமைச்சர் வெளியேறுவோம் அப்படின்னு பிசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஐயுஎம்எலும் காங்கிரஸும் சொல்வதற்கு ஒரே காரணம் இதுதான். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது. இவனுக்கு ஒன்னும் உத்தமனுங்க யோக்கியனுங்களாம் கிடையாது, எல்லாத்துக்கும் அரசியல் கணக்கு இருக்கிறது. அப்போ இன்னும் சில எம்எல்ஏக்கள் தாவுவதாக இருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க, அவங்க எப்படியும் அங்க இடைத்தேர்தல் எல்லாம் வரும், போட்டிடுவாங்க, வெற்றி பெறுவாங்கன்ற நப்பாசில் இருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், வருகின்ற இடைத்தேர்தல்ல எத்தனை இடங்கள் காலியாக இருந்தாலும் அத்தனை இடங்களும் அதிமுக போட்டியிடணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே நம்மள 11 தோல்வி பழனிசாமி 12 தோல்வி பழனிசாமி சொல்றாங்களே, இதுலயும் நம்ம போட்டிட்டு தோத்துட்டோம்னாக்க மேலும் 13 தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்களே, அப்படின்லாம் அஞ்சக்கூடாது. அதிமுக இறங்கி சண்டை செய்யணும். தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ என்ன, இன்னொரு தடவை தோத்தாக்க இன்னொரு தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டு போறாங்க. ஆனா களத்துல இறங்கி அங்க சண்டை செய்யணும். ஒருவேளை அதிமுக அந்த இழந்த இடங்களை இவனுங்க பண்ண துரோகத்தை மக்கள் மத்தியில தோல் உரிச்சு காட்டி அதிமுக அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டால் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் பழைய பிரிஞ்சு போன தொண்டை சோர்ந்து போன அத்தனை பேரும் வந்துருவாங்க. அப்போ உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க 294 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணார்ல, அதை விட இன்னும் 10 மடங்கு உழைப்ப வருகின்ற இடைத்தேர்தலில் இவர்கள் போட்டாக வேண்டும். இந்த இடைத்தேர்தலில் ஸ்கிப் பண்ண கூடாது. ஸ்கிப் பண்ணா பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலும் கட்சி உடைவதற்கு நிர்வாகிகள் வெளியேறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும். ஏன்னா மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடல, ரட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீண்டும் அவங்கள்ட்ட போங்க, இங்க நடந்தது துரோகம், எங்கள் கட்சிக்கு ரட்டலைக்கு இவர்கள் செய்த துரோகம், உங்களுக்கு ஓட்டுப்பட்ட உங்களுக்கு இவர்கள் செய்த துரோகம், பதவி ஆசைக்கும் பணத்தாசைக்கும் இவனுக்கு ஓடனானுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரை ஒவ்வொரு தெருவா போயிட்டு கொண்டு சேருங்க. ரட்டலை நிச்சயம் வெற்றி பெறும். அப்ப இறங்கி சண்டை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக இப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இந்த 2026 தேர்தல் பல விஷயங்களை கலைச்சு போட்டுருக்கு. அப்ப அதிமுக நம்மள்ட்ட 20% ஓட்டு இருக்கு. அப்ப 20ல இருந்து எப்படி 35 ஆகணும் 40 ஆகணும் அதை பத்தி யோசிப்போன்னு யோசிக்கவே கூடாது. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதிமுக. இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த தேவை வந்திருக்கிறது. இப்ப விலகி போன யாரெல்லாம் விலகி போறாங்களோ டக்கு டக்கு டக்குன்னு புதிய ஆர்வம் உள்ள அனுபவம் உள்ள இளைஞரையோ அல்லது ஆர்வம் உள்ள அனுபவம் உள்ள மூத்தோரையோ அந்த இடங்களுக்கு நிரப்புங்க, பதவிகளை ஃபுல் பண்ணுங்க. இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக தயாராகுங்க. நம்முடைய வலிமையை காட்ட வேண்டிய நேரம் இது. நம்ம தொகுதி ரட்டாள தொகுதியை நம்ம மீட்டெடுக்கணும். எனவே அதிமுக இடைத்தேர்தலில் பின்வாங்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம். எனவே தொண்டர்கள்லாம் கலங்காதீங்க. ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்களால உருவானது, நிர்வாகிகளால இல்ல. நாளைக்கு நீங்க நிர்வாகி, நாளைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு நிர்வாகிகள், அவ்வளவுதான்.
தொண்டர்கள் தான் பலமே அதிமுகவிற்கு. ஏன்னா இந்த தேர்தல்ல திமுக 26 கட்சியோட கூட்டணி வச்சு அவனுடைய வாக்கு வங்கியே சரிஞ்சிருச்சு. ஆனா அதிமுக வாக்கு வங்கி 0.71% அதிகரித்திருக்கிறது. இந்த 2026 தேர்தல்ல வாக்கு சதவீதம் அதிகரித்த ஒரே கட்சி அதிமுக தான். புரியுதுங்களா? தொண்டர்கள் படைபலம் அப்படியே இருக்கு. அதை பயன்படுத்துங்க. விஜயபாஸ்கரோ, அக்கா கௌதமி அவர்களோ, அல்லது இன்னும் என்னென்ன பிறரெல்லாம் விலக போறாங்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நாங்க களத்துல சந்திக்கிறோம், அவ்வளவுதான். களத்துல மோதி பார்த்துருவோம். ஒண்ணு சொல்லிக்கிறோம், அந்த துரோகம் பண்ணிட்டு போனவன் அத்தனை பேருமே தோக்கடிக்கணும். அதிமுக தொண்டர்கள் தோக்கடிக்கணும். உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இவர்கள் பண்ண துரோகத்தை, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை கொண்டு சேர்த்து மீண்டும் ரெட்டலையா அந்த தொகுதியில வெல்ல வைக்கணும். நன்றி.